ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 180 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது சர்க்கரை வியாதி இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய சர்க்கரை நோயாக இனிமேல் கவலையே வேண்டாம். புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட பாடியில் இன்சுலின் சுரக்கிறதுக்கான ஜீன் எடிட்டிங். அமெரிக்காவில் 45 வயசான ஒருவருக்கு இந்த டயபெட்டிக்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சி அவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா CRISPRன்னு சொல்லிட்டு ஜீன் எடிட்டிங் டெஸ்டிங்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு பண்ணும்போது தானாகவே இன்சுலின் அவரோட உடம்புல சுரந்ததாகவும் அதனால் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தி அவர் வாழ்நாள் முழுக்க இன்சுலின் போட வேண்டிய நிலை மாறி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவரோட பாடியில் பார்த்திங்கன்னா T செல்ஸு இம்யூன் அட்டாக் அடையாளம் காணும் மார்க்கர்களை நீக்கியிருக்கிறாங்க. இன்னொரு அடையாளத்தையும் நீக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா CD47 என்ற புரதத்தை சேர்த்துள்ளார்கள். சேர்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட பாடியில் பார்த்திங்கன்னா பலவிதமான சர்க்கரை வியாதிக்கு ரியாக்ஷன்லாம் நடந்திருக்கு. அந்த ரியாக்ஷன்லாம் கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. சர்க்கரை வியாதியை உண்டாக்கும் செல்களை அந்த செல்கள் ஏமாற்றி இது செல்கள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. சர்க்கரை வியாதியை ஏற்படுத்தும் செல்களை ஏமாற்றி இது பாதுகாப்பான செல்கள் தான் என்று நம்ப வச்சிருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 12 வாரங்களுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா மாற்றப்பட்ட அந்த செல்கள் உணவுக்கு பிறகு உடனே இன்சுலின் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தன. நோயாளிக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் குறைஞ்சி போனது. அதனால் பார்த்திங்கன்னா இம்யூன் சூப்பர்வைஸ் மருந்துகள் எதுவும் தேவையில்லாமல் இருந்ததுனால அவருக்கு சுகர் கண்ட்ரோலில் நார்மலுக்கு வந்துட்டுருக்கு. ஜீன் எடிட் செஞ்சு அவர் பாடியில் செலுத்துனதில் 3 செல்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கு. ஸோ அந்த 3 செல்கள் வேலை செஞ்சதுனால அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு போயிருக்காங்க. அடுத்த கட்ட ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே இதற்குண்டான இந்த மெடிசனை வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.